இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா ரவா தோசை செய்யறது எப்படின்னு பார்க்க போகிறோம். அதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்துக்கலாம். அரிசி மாவு எடுத்துருக்கேன், மைதா, உப்பு, ரவை, வெங்காயம், கேரட், பச்சை மிளகா, அப்புறம் மல்லி இலை எடுத்துருக்கோம், அப்புறம் சர்க்கரை, தண்ணி போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு எடுத்துக்கிறேன். 2 டேபிள் ஸ்பூன் தான் எடுத்துச்சுன்னா நான் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன் மைதா, கொஞ்சம் உப்பு, ரவை 1 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கிறேன். சக்கரை கொஞ்சம் போட்டுக்கிறேன், அது கலருக்கு. அப்படியே தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கணும். இது நல்லா தண்ணியாக கரைச்சிங்க. தண்ணியாக கரைச்சிட்டு அந்த தோசை அதில் ஊற்றிடலாம். நம்ம கலக்கி வச்சிருக்க மாவு இப்போ இதில் ஊற்றிடலாம். ஃபர்ஸ்ட் லைட்டாக கொஞ்சம் தண்ணி போச்சு. நம்ம யூஸ் பண்ண மாவு போர்ஷன் ஒரு 2 தோசை சொல்லலாம். கட் பண்ணியிருக்கு. இப்போ ஆனியன், கேரட், அந்த கொத்தமல்லி எல்லாம் போட்டுக்கலாம்.